ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். சாக்ஷி மாலிக், அப்புறம் பஜ்ரங் புனியா, அதுக்கப்புறம் மூன்றாவது நபராக வீரேந்தர் சிங் அப்படின்னு 3 பேர் மல்யுத்தத்திலிருந்து விடைபெறுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வாங்கின பத்ம விருதுகளையும் திருப்பி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு பிரிஜ்பூஷன் சிங், பழைய தலைவருக்கு நெருக்கமானவர் அவர் அப்படிங்கிற காரணத்தினால அந்த அமைப்பினுடைய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக பிரிஜ்பூஷன் சிங்கோ அவருடைய குடும்பத்தினரோ அல்லது அவருக்கு நெருக்கமானவர்களோ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள்னு அரசு உறுதி கொடுத்தது. ஆனா அதை மீறி இப்படி ஒரு நிலை வந்திருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 3 பேரும் பத்ம விருதுகளை கொடுத்துட்டு வெளியில போறாங்க. இதை எப்படி பார்க்கிறீங்க? பத்ம விருது நாட்டில் மிகப்பெரிய விருது. இந்திய நாட்டில் அந்த விருது வாங்குறது எவ்வளோ சிரமம், அது கிடைக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு தெரியும். மெரிட் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லாதவங்களா இவங்க இதை வாங்கினாங்க. அது திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவங்க மனசு நொந்து போயிருக்குன்னா எவ்வளோ வேதனையான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த மல்யுத்த வீராங்கனைகள்லாம் இருக்காங்களே, அவங்கள பெரும்பாலும் இந்த கிராமப்புறம் இது மாதிரிலாம் இருந்து வந்தவங்க. நீங்கள் அவங்களுடைய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தேர் லிட்டரலி சில்ட்ரன். 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே அவங்க பெரும்பாலும் இதில் அந்த 18 வயசுக்கு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் அவங்க எப்படிப்பட்ட கடும் பயிற்சிகள் எடுத்திருக்கணும். இன்னும் இந்தியாவில் உள்ள பயிற்சிகள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு எல்லா இடத்துலையும் கிடையாது. அதையெல்லாம் மீறி அவங்க அந்த பயிற்சியை எடுத்து வென்று நாட்டுக்கு பெருமிதம் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு கூறணும்னு எந்த விதமான காரணமும் கிடையாது. அப்போ அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லாமல் இருந்தது. எவ்வளவு கீழ்த்தரமாக இந்த விஷயத்தில் அரசு நடந்துக்கிட்டது. இன்னைக்கு முதல்ல இருந்து பார்த்தோம்னா, முதல்ல டெல்லி போலீஸ் எஃப்ஐஆரே போடல. கேட்டால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முகாந்திரம் இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முகாந்திரமே தேவையில்லை. ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இட் கேன் பி அக்செப்டட் ஆன் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ரிஜெக்டட். அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கே இவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்தது. இப்போ நீங்கள் இந்த அரசுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். இந்த விவசாய போராட்டத்தை அப்படி தான் முயற்சி பண்ணாங்க, போட்டால் சரியாக போயிடும். ஆனால் அந்த நேரத்தில் உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வந்துட்டதுனால போட முடியலை. உடனடியாக அந்த 2 சட்டத்தையும் திரும்ப வாங்கினாங்க. ஆனால் வாங்கிட்டு எந்த விவசாயிகள் மேலே போட்ட தேச துரோக வழக்கு அத்தனையும் அவங்க இது கைவிடலை. அப்படி தான் வச்சுருந்தாங்க, லைவாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் முதல்ல 18 பேர் என்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. கடைசியில் ஜனவரி மாதம் 18 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அது 7ஆக சுருங்குச்சு. ஏன்? ப்ரெஷர் இருந்திருக்கு, சந்தேகமே இல்லாமல். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மறுபடியும் ஷி வாஸ் ஃபோர்ஸ் டு ரிட்ராக்ட். ஐ திங்க் 6 இருந்தது. இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக இவங்க தங்களுடைய இது அத்தனையும் ஆற்றுல தூக்கி எரிஞ்சிருவோன்ட்டு போனாங்க. இந்த வீராங்கனைகளும் அவங்களுக்கு ஆதரவாக நின்ற மல்யுத்த வீரர்களும். அந்நேரம் இந்த விவசாய அமைப்பை சேர்ந்த பெரியவங்க மற்றவங்களாம் இதை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. எவ்வளவு மன கஷ்டப்பட்டிருந்தா இப்படி தாங்கள் வாங்கின மெடலை இன்டர்நேஷ்னல் லெவலில், காமன்வெல்த்லேயும் ஒலிம்பிக்லேயும் அப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் லெவலில் வாங்கின மெடலை ஆற்றுல தூக்கி எரியணும்னு சொல்லி நினச்சா எப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கணும். எனக்கு என்னன்னா, இந்த நாட்டுடைய மனசாட்சி இது உழுக்கலையா? இந்த நாட்டில் எல்லாருமே கொந்தளிச்சு எந்திரிச்சிருக்கணுமே, ஆனால் அப்படி எந்திரிக்கலையே. இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இதை விட பெரிய இதை விட பெரிய குற்றச்சாட்டு வேற எதுவும் இருக்க முடியாது. வேற எதுவுமே இருக்க முடியாது. வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படி அரசு கொடுத்த வாக்குறுதிக்கு என்னங்க மரியாதை இருக்கு? அவரோ அவருடைய உறவினர்களோ அவருக்கு நெருக்கமானவர்களோ மறுபடியும் வரமாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படுகின்ற சஞ்சய் சிங் வந்திருக்கிறாருன்னா, அப்ப அரசு என்ன நினைச்சிருக்காங்க? இவங்களெல்லாம் கிள்ளுக்கிறையா நினைக்கிறாங்க. அந்த நிமிடத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்து போராட்டத்தில் இருந்து அவர்களை விலக்கியாச்சு அப்படிங்கறது தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னுதான் அது தோணுது. விளையாட்டு விட்டே வெளியில போறேன் அப்படின்னு சொல்றது இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் விட்டு வெளியில போறேன்னு பொருளா? இல்ல கிளப் எதுவுமே இவங்களாக நடத்தவும் முடியாதா? இந்த ஃபெடரேஷனுக்குள்ள எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதுனால விளையாட்டை விட்டே வெளியில போறேன்னு சொல்றாங்களா? எப்படி சார்? இல்லை, ஃபெடரேஷனுக்குள்ள கிளப் எதுவும் நடத்த முடியாதுன்னு இல்லை. ஆனால் நடத்தினா அவங்களுக்கு இந்த ஃபெடரேஷன் இனிமேல் எல்லா தொந்தரவும் கொடுக்கும். அது இவங்களுக்கு தெரியும், ஏற்றுன்னுட்டாங்க. அதனால அந்த
பத்மஸ்ரீ இதை வந்து இதுல வந்து ரோட்ல வச்சுட்டு போன பையன் என்ன சொல்றாரு, ஒன் டே ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல் அப்படின்னு நம்பிக்கையோட போறாரு. ஆமா, ஒரு நாள் உலகம் நீதி பெறும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை ரோட்ல வச்சுட்டு போறாரு. ஆனா பத்ம விருதுகள்ங்கிறது வந்து ரெக்கார்ட்ல இருக்கிறது. அதுல நாங்க ரெக்கார்ட்ல எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய போறது இல்ல. இப்படிலாம் வந்து வச்சுட்டு போறதுங்கிறது அவர்களுடைய மன திருப்திக்குத்தானே தவிர, விருது கொடுத்த பட்டியல்ல அவங்க பேர் இருக்கத்தான் செய்யும். குடியரசுத் தலைவர் வந்து ரத்து செய்யணும். அப்படி ரத்து செய்யாத வரைக்கும் அவங்க பெயர் இருக்கத்தான் செய்யும். இது வந்து ஒரு ஸ்டண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஆனா இது அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சீரியஸா சொல்றவங்க இருக்காங்க. இவங்க மேல அவதூறு சொல்லணும்னு நினைக்கிறவங்க அதை அந்த ஸ்டண்ட்னு சொன்னாலும் சொல்லுவார்கள். எப்படி பார்க்குறீங்க சார்? ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனுக்கு அப்புறம் குஷ்வந்த் சிங் வந்து தன்னுடைய பத்ம அவார்டு வந்து திருப்பி கொடுத்தாரு. அது ஸ்டண்டா? ஆமா. அண்ணே அந்த பேச்சு யாராவது பேசினாங்களா? இன்னைக்கு அதான் இன்னொன்று என்னன்னா, இது மாதிரி ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்கள கொச்சப்படுத்தி பேசுறதுங்கிறது இந்த பிஜேபிக்கு ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வாஜ்பாயுடைய பிஜேபி இன்னைக்கு இல்லை. அதான் உண்மை. அதாவது அவங்க பாஜக ஆதரவு தளத்தில இருந்தே, ஆர்எஸ்எஸ் தளத்தில இருந்தே தென்கடி அப்படின்னு எனக்கு பெயர் சரியா தெரியல சார், எஸ்ஜேஎம் ஸ்வதேசி ஜாக்ரான் மஞ்ச் சார்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். அவரு ஒருவருக்கு வந்து பத்ம விருதுகள் ஏதோ கொடுக்கும்போது அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணார், அதை ஏற்க மறுத்தாரு. ஏன்னா எனக்கு முன்னாடி நீங்க வந்து ஹெட்கேவருக்கும் கோல்வால்கருக்கும் நீங்க கொடுத்ததுக்கு பிறகுதான் நான் எந்த பத்ம விருதையும் வாங்குவது நியாயமானது. அவர்களுக்கு பாரத் ரத்னாவோ வேற எந்த மாதிரி பத்ம விருதுகள் உயர்ந்த விருதுகளோ கொடுக்காத ஒரு சூழல்ல எனக்கு நீங்க விருது கொடுக்கறத ஏற்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாரு. அந்த தரப்புலயே ரிஜெக்ஷன்ங்கிற ஸ்டாண்ட் எடுத்தவங்க இருக்கிறாங்க. அரசியல் ரீதியான காரணங்களுக்காகவே விருதை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால விருதை மறுக்கிறத வந்து இவங்க கொச்சைப்படுத்துறதுக்கு நியாயம் இல்லை. ஆனா கொச்சைப்படுத்துறாங்க. ஒரு சின்ன வித்தியாசம், அவங்க விருதை ஏற்கவே இல்லை. அது நம்ம ஜானகி அம்மா கூட ஏற்கவே இல்லை. அவங்க கொடுக்கறேன்னு ஆஃபர் வரும்போது இவ்வளவு காலம் கழிச்சு எனக்கு வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜானகி அம்மானா சார் பாடகி சார். பாடகம் இல்லை. அதே மாதிரி சி சுப்பிரமணியம் எனக்கு தெரியும், அந்நேரம் இங்கே இதில் அண்டர் செக்ரட்டரி பப்ளிக்காக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி என்கிட்ட பேசியிருக்காரு. சி சுப்பிரமணியத்துக்கு வந்து இது பத்ம விபூஷன் கொடுக்கறதா இவர் அவற்றை சொல்ல சொன்னாங்க. அவர் அது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பத்மபூஷன் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அது எனக்கு கொடுக்காம இருக்கிறதாலும் எனக்கு சந்தோஷம் தானாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பாரத் ரத்னான்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து சொன்னாங்க அவர்கிட்ட. அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். இந்த மாதிரி அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் சொல்லலாம், கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்றது சரிதான், ஆன் ரெக்கார்டு இருக்குங்கிறது நிஜம்தான். ஆனால் என்ன அளவில் நான் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் ரெக்கார்டில் இருந்தால் என்ன இல்லைன்னு எனக்கு என்ன வந்துச்சு அதை பற்றி. நான் ஒரு கொள்கைக்காக வந்து திறந்துட்டேன். இதில் வந்து ஒன்றும் ஸ்டண்ட் அடிக்கலையே. நான் பத்மஸ்ரீ வேண்டான்னு இவர் சொல்றது வந்து ஸ்டண்ட் இல்லையே, இத்தனை பேருக்கு முன்னாடி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. உங்களுடைய பட்டியல்ல இருந்து அதை எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க மனசளவுல இந்த ஆட்டத்திலிருந்து, இந்த ஆட்டத்திற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள்ல இருந்து நாங்க எங்களை விலக்கிக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுல பொருள். செய்திகள்ல பார்த்தா நைட்வுட் அப்படின்னா சர் அப்படின்னு சொல்றதா சார்? நைட்வுட் ரவீந்திரநாத் தாகூர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து. வரலாறு முழுக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொமிலா தாப்பர், ஹிஸ்டாரியன் ரொமிலா தாப்பர் வந்து துறை சார்ந்த வல்லுநர்கள் கொண்ட அமைப்பு ஏதாவது ஒன்று விருது கொடுத்தா அதை வாங்குறதுல பொருள் இருக்கு, அதிகாரம் சார்ந்த அமைப்பு கொடுக்கிற விருதை நான் எதுக்கு வாங்கணும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான பார்வைகளை அவங்க பலர் வந்து முன் வச்சிருக்கிறாங்க அந்த விஷயத்துல. எனக்கு தோன்ற ஒரு விஷயம், அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன், இந்திய அளவுல ரெகக்னிஷன், இது எல்லாமே அந்த பெண்களாக இருந்தா அந்த பெண்களுக்கு, ஆண்களாக இருந்தால் எங்கேயோ கிராமங்கள்ல இருந்து வந்த அந்த ஆண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட், அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இல்ல சார்? அந்த இடத்துல இருந்து இவங்களை திரும்பவும் வீட்டுக்குள்ளேயோ திரும்ப கிராமத்துக்குள்ளேயோ தள்ளி விடுற மாதிரி இந்த நிகழ்வுகள் போகுதேங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கு.
இல்லைங்க, இது ஆரம்பத்துலேருந்து பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு எம்பியா இருந்துட்டாருன்னா, ஒரு ஃபெடரேஷன் பிரசிடென்ட்டா, பிஜேபி சார்புள்ள ஒரு ஆளுங்கட்சி சார்புள்ளவரா இருந்துட்டாருன்னா, அவர் மேல வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தா, அதை எந்த அளவுக்கு அதை புறந்தள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு புறந்தள்ள முயற்சிகள் நடக்கிறத பார்க்கும்போது, நம்ம ஜனநாயகத்துல இருக்கோம். அப்ப இது எல்லாமே வந்து அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற பல முயற்சிகள் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளவை. தே ஆர் நாட் ஐசோலேட்டட். அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் ஒண்ணுதான். இந்த நாட்டுக்கு இந்த ஜனநாயகம் எல்லாம் தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்து தான். இப்படிப்பட்ட ஜனநாயகம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அடிப்படை கருத்து தான். அதன் விளைவாக தான் இது அத்தனை நடக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் சொன்னார், மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொன்னார். வைய வாழ்வு தன்னில் எந்த வகையிலும் தமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலேன்னு சொல்லி அந்த வரகவி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். என்ன சரிநிகர் சமானம்? இன்னும் மேல் டாமினேஷன், மேல் சாவனிசம். அது எப்படிப்பட்ட மேல் சாவனிசம்? சில இடத்துல வந்து சம்பாதிக்கிற அப்பா வந்து குடும்பத்துக்காக எல்லா தியாகமும் பண்ணுவார். ஆனால் அம்மாட்ட வந்து சொல்லுவார், உனக்கு என்ன விவரம் தெரியும், பேசாமல் இருப்பார். அட்லீஸ்ட் அவர் குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அளவுக்காவது இருக்காரு. ஆனால் இந்த மேன் சாவலிசம் என்னது? நான் இஷ்டப்படி வந்து பெண்கள்கிட்ட நான் தவறாக நடந்துக்கிட்டேன், என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்க முடியும் அப்படிங்கிறத இதை காட்டுது. என் மேலே எஃப்ஐஆர் போட முடியாது, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முதற்கொண்டு இவங்க கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா எந்த விதத்தில் இது நியாயம்? இப்போ எஃப்ஐஆர் போட்டதுனால அந்த பிரிட்ஜ் வந்து யாரும் வந்து குற்றமுள்ளவர்னு சொல்ல போகிறதில்ல. ஒரு எஃப்ஐஆர் வந்திருக்குன்னா அது மேலே விசாரணை நடக்கணும், காவல்துறை விசாரணை நடக்கணும், அடுத்து வந்து சார்ஜ் ஷீட் ஆகணும், காவல்துறை வந்து முகாந்தரம் இருக்குன்னு நினைச்சா கோர்ட் அதை விசாரிக்கணும். இத்தனையும் இருக்கே. அந்த எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கே நீதிமன்றம் போய் தான் அவங்களால செய்ய முடிஞ்சது. அந்த மல்யுத்த வீரர்களால செய்ய முடிஞ்சது. அவங்களால கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடவே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்தது. நீங்க வந்து ஜனநாயக மறுப்பு அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க சார். அது நம்ம பண்பாட்டுக்குள்ளேயே இருக்கா அப்படின்னு கேட்டா கூட குடியரசு துணைத் தலைவர் கோவப்படுவார் போல இருக்கு. ஏன்னா 5000 ஆண்டு பண்பாட்டை மதிக்காதவர்களாக சிலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. மைனாரிட்டி தான், ரொம்ப குறைவானவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் வந்து 5000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்திய பண்பாட்டை ஏளனம் செய்கிறார்கள். அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழக விழால பேசும்போது சொல்றாரு. அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு சொல்லியிருக்காரு, வேத வழியில மறுபடியும் போனா தான் நம்ம விஸ்வகுருங்கிற பேருக்கு தகுதி உள்ளவங்களா இருப்போம். இப்ப 5000 ஆண்டு நாகரிகம்னு எந்த அடிப்படையில் சொல்றாங்க? எந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து சொல்லுச்சு இவங்க சொல்லுகிற நாகரிகம் அது முதல்ல இந்திய நாகரிகம் என்று சொல்லப்பட முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் பல நாகரிகங்கள் இருந்தன. ட்ரைபல் சிவிலைசேஷன்ங்கிறது மிகப்பெரிய நாகரிகம். அது இன்னும் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பிரிவு. அதுக்கு இன்னும் சரியானபடி ஒரு ரெக்கக்னிஷன் கிடையாது. நான் இதில் வந்து மெதினாப்பூரில் மாவட்ட ஆட்சியர் அந்த பார்த்தீங்கன்னா ஜர்கிராம் சப்டிவிஷனில் வந்து இவங்க சந்தால் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லையும் அந்த வீட்டை சுற்றி அவங்களுக்கு கொஞ்சம் எம்டி லேண்டும் இருக்கும் இல்லையா, அந்த எம்டி லேண்டை சுற்றி ஒரு சின்ன கல் வச்சு அவங்களால ஒரு இது வேலி எழுப்ப முடியாது, கல் வச்சு அப்படியே இது பண்ணி வச்சுருப்பாங்க, சுற்றி போட்டிருப்பாங்க. அவ்வளவு சுத்தமாக இருக்கும். அங்கே வந்து ஒரு சின்ன கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அவங்களுடைய நாகரிகம் வந்து மிகச்சிறந்த நாகரிகம். இது மாதிரி வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு குழுமங்கள், இனக்குழுமங்கள் இருக்கின்றன. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நாகரிகம் வந்து முகிழ்த்தது. ஒற்றை நாகரிகமா இந்தியாவுடைய நாகரிகம்னு எதை பற்றி சொல்ல முடியும்? அது 5000 வருஷம் எந்த அடிப்படையில் சொல்றாரு? 5000 வருஷம் பாங்க, அடுத்து வந்து சொல்லுவாங்க பல்லாண்டு பல 100 ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். எதுக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல. அந்த ஆதாரமே இல்லாம நான் சொன்னதான் கரெக்டு, வேதம் தான் இந்தியாவில் வந்து இறுதி வார்த்தை, அதைத்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சிந்தனை வந்ததுன்னா அந்த சிந்தனையே வந்து சர்வாதிகார மனப்பான்மையான சிந்தனை. நீங்க சொன்ன அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இடையில தொடர்பு இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? வேதத்தை தான் வந்து 5000 ஆண்டு கால நாகரிகம்னு சொல்கிறார்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுல பெருமை கொள்பவர்கள் இருக்கிறாங்க, அவங்கதான் மெஜாரிட்டி. அந்த பெருமை கொள்பவர்கள் வந்து இந்த ஏளனம் செய்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பதிலடிங்கிறதுக்கு பொருள் என்ன? சாதாரணமாக இந்த மாதிரி சொற்களை வந்து இந்த போராடக்கூடியவர்கள் எங்கேயாவது அவர்களை தூக்கி எறிய வேண்டும்னு போட்டா பிசிக்கலா தூக்கி எறியணும்னு சொன்னாங்கன்னு உடனடியாக திரிச்சு அவமரியாதையாக பேசினார்கள், அல்லது வன்முறையை தூண்டும் விதமாக பேசினார்கள், வன்முறைக்கு தூண்டினார்கள்னு வழக்குகளை போடுவாங்க, அல்லது
குறைந்தபட்சம் அவதூறு பிரச்சாரமாவது செய்வாங்க. இப்ப இதுக்கு என்ன தக்க பதிலடி அப்படிங்கிறது அடின்னு இருக்கு. அதுல தக்க பதிலடின்னா என்ன அர்த்தம்? தக்க மேலன்னா ஒழுங்கா வாய மூடிட்டு நான் காஷன் பண்ணிட்டேன், நீ வாய மூடாம இருந்தீங்கன்னா இவங்க ஏளனம் செய்யலையே. இப்ப யார் இது ஏளனம் செய்யல? ஏளனம் செய்யல. ஆனா அவர் வந்து இந்த ஸ்கான் வாட் யூ ஆர் சேயிங் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ரைட். உங்களுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக என்ன ஆதாரம் இருக்கிறது? அறிவியலால் இதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு நாகரிகம் எத்தனை பழமையானது. மாயன் சிவிலைசேஷன் வந்து 10,000 பிசின்னு சொல்றாங்க. 10,000 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு பேச வேண்டியது என்ன? அதை விட்டு நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். இப்போ இவர் வந்து 2 பேர் வந்து பேசிக்கிட்டு ஒரு கொஞ்சம் ஜோக் ஒன்று போட்டிருந்தாங்க. கடவுள் இருக்காருன்னு நான் சொன்னேன்னா, நான் நேரில் பார்த்தா தான் நம்புவேன்னு பேசிக்கிட்டே இருக்கியே, நீ கூட தான் உனக்கு மூளை இருக்குன்னு சொல்ற, உன் நம்பிக்கை உனக்கு, என் நம்பிக்கை எனக்கு, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாரும்பாங்க. அதுதான் சரியான முறை. அவரவர் நம்பிக்கைகள் அவரவர்களுக்கு இருக்க வேண்டும். அதோடு இருக்க முடியும். என் நம்பிக்கை இன்னொருத்தர் மேலே திணிக்கக்கூடாது. அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அது வேறு விஷயம். அதை விட்டு நீ ஏற்றுக்கிறியாங்கிற கொஸ்டின், நான் சொல்றதை கேளு, அதுதான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து அது பல விபரீதங்களுக்கு வழிவகுக்கும். அது தவிர சில ஆண்டுகளாக இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. அந்த வளர்ச்சியை ஏற்க மனம் இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அந்த பதிலடி இதுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன வளர்ச்சின்னு சொல்லணும்? சும்மா வளர்ச்சின்னு சொன்னா என்ன வளர்ச்சின்னு சொல்லணும்? பொருளாதாரம் வளர்ந்திருக்கா? பொருளாதாரம் வந்து எல்லா இடத்திலும் ஒன்றிணைந்த வளர்ச்சி நடந்திருக்கா? அதை பத்தி பொருளாதாரம் வளர்ந்துருக்குதா, பொருளாதார வளர்ச்சின்னா என்ன அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு சார். அதை பற்றி பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி குடியரசு துணைத் தலைவரை ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. தாய்மொழி கல்விக்கு எதிராக, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக அப்படின்றத, தாய்மொழி கல்விக்கு எதிராக சிலர் வந்து பேசுகிறார்கள். புதிய கல்விக் கொள்கைன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்து இந்த பண்பாட்டுக்குள்ள, பழைய பண்பாட்டுக்குள்ள அங்கிருந்து வேர்பிடித்து வளர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இவரா சொல்லிட்டு போலாம். அதாவது தாய்மொழியில் கல்வி பயில வேண்டும்ங்கிற அம்சம் அதுல இருக்குங்கிறது வரவேற்க தந்தது, சந்தேகமே கிடையாது. ஆனால் அது மட்டும் அங்க இல்லையே, அதான் பிரச்சனை. அது தவிர வேற சில கொள்கைகள் அங்கு கூறப்பட்டிருக்கின்றன. அது வந்து பிரச்சனைக்குரியதாக ஆகுதே. அதனால சும்மா ஒரே ஒரு பாட்டம் மட்டும் எடுத்து காட்டிட்டு இது எல்லாமே நல்ல கொள்கை அப்படின்னு சொல்றதுல வந்து பொருள் கிடையாது. அதை முழுக்க அது சொல்லுகிற ஒவ்வொரு அம்சத்தையும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமா, அதுல முக்கியமானது வந்து பாப்புலர் அப்பீல் உடனடியாக கிடைக்கக்கூடியதாக என்ன இருக்குன்னா, இந்திய மரபுப்படி, இந்திய சிந்தனை மரபுல யோசிக்காம காலனிய மனநிலைக்குள்ள சிக்கி தவித்தவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. படிப்படியாக அதிலிருந்து மக்கள் வெளியில வந்து கொண்டிருக்கிறார்கள். காலனிய மனநிலையிலிருந்து நாம் வெளியில வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அது இப்போ புதிய நாகரிகமாக, புதிய இயல்பாக, நியூ நார்மலாக போச்சு. எல்லா விஷயங்களையுமே காலனியம்னு சொல்லிடுறது. காலனிய விழுமியங்கள்ல இருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பொதுவாக சொல்வது. அதை எப்படி பார்க்கிறீங்க சார்? இந்திய சிந்தனைங்கிறது என்னன்னு டிஃபைன் பண்ணாங்களா? இல்ல. சும்மா இந்திய சிந்தனை பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? நீங்க எந்த விழுமியத்தை உயர்ந்த விழுமியமாக தூக்கி பிடிச்சீங்கனாலும் அதுதான் இந்திய சிந்தனைன்னு சொல்றாங்க. ஆமா. அதாவது அவங்க எந்த விழுமியத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்களோ அதை இந்திய சிந்தனைன்னு எல்லார் மேலேயும் திணிக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனையே வரும். அதற்கு பிறகு சார் ராகுல் காந்தி வந்து பொருளாதார வளர்ச்சின்னா என்ன, யாருடைய வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி, துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் ஓரிரு நிறுவனங்கள் கையில கொடுத்துட்டு அவங்க வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து வளர்ச்சி ஆயிடுமா? பொருளாதார இடைவெளி அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. வளர்ச்சின்னு ஒரு புறம் இருக்கு, உண்மைதான். அதே சமயத்துல வேலையின்மைங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிறதும் உண்மைதான். அந்த நிலை ஏன் வருகிறது அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, சரியான கேள்விதான். அதாவது உடம்பின் எல்லா பகுதிகளும் வளர்ந்தால் அது வளர்ச்சி, உடம்பின் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அது வீக்கத்தை வந்து வளர்ச்சின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு நாடு, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி, வளர்ச்சி இருக்கணுங்கிறத பற்றி 2 விதமான கொள்கைகள் உண்டு. ஒன்று வந்து குரோத் ஓரியன்ட் டெவலப்மெண்ட். இந்த
ஜிடிபி எவ்வளவு இருக்குது, எஃப்டிஐ எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை விமான நிலையங்கள் வந்திருக்கு, எத்தனை சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறது வந்து growth ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று வந்து என்னென்னா ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி. அதாவது மனித வள மேம்பாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம். அப்போ கிராமங்கள் முதற்கொண்டு சாலைகளால் இணைக்கப்பட்டிருக்கின்றனவா, கிராமங்களில் வந்து நல்ல கல்வி நிலையங்கள், நல்ல சுகாதார நிலையங்கள் இருக்கின்றனவா, அங்கே உள்ள மக்கள் வந்து த லாஸ்ட் மேன் இன் த கியூ, அவனுடைய குறைகளும் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையை ஜனநாயகம் அளித்திருக்கிறதா. அடுத்து வந்து ஒட்டுமொத்தமான வளர்ச்சி, எல்லாருக்குமே பசி பட்டினி என்பது இல்லாமல் வாழக்கூடிய, யாரெல்லாம் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் உழைப்பை நல்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, வேலைவாய்ப்பு திண்டாட்டம் எந்த அளவுக்கு குறைக்கப்படும், இது எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட். இந்த ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட் வந்து மெதுவாக தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். அந்த வளர்ச்சி வந்து நிரந்தரமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு சில பேர் மட்டுமே வளர்கிற மாதிரியோ அந்த growth ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சோம்னா, இந்த growth ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்க, ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இப்போ எங்கிட்ட வந்து எல்லா அதிகாரமும் எனக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தால் அத்தனை அதிகாரத்தை வச்சு நான் வந்து 10 லட்சம் கோடி ரூபா சம்பாதிச்சோன்னு என்ன பண்ண போகிறேன், அதனால கொஞ்சம் மற்றவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரிக்கிள் டவுன் பண்ணோன்னு. ஆனால் இந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்ங்கிறது உலகத்தில் இதுவரைக்கும் எந்த பொருளாதாரத்திலும் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இதான் உண்மை, சரித்திரமே கிடையாது. அப்போது இதுவரைக்கும் நடந்தது என்ன நடந்திருக்கு. இப்போ இந்த ஹியூமன் நீட் சென்டர் டெவலப்மெண்ட்டில் வந்து என்ன குறைகள் இருக்க முடியும், அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் லஞ்ச லாவணிகளுக்கு ஆளாவதற்கு எளிதாக வழிவகுக்கும் அப்படின்னு ஒரு குறை உண்டு. ஏன்னா பலன் பெறுகிற யாருக்கு பலன் கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு தங்களுடைய பலன் பெறுகிறத பற்றிய பூரணமான அவேர்னஸ் கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது. அப்போ ஜனங்களை ஏமாற்ற முடியும். அப்போது மேலிருந்து லீடர்ஷிப் வந்து சரியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கீழே உள்ளவங்க ஏமாத்துறது வந்து நிச்சயமாக வந்து குறையும், வெகுவாக குறைக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. தட் இஸ் தி ஐடியல் சிஸ்டம், ஐடியல் சுச்சுவேஷன். இப்போ ராகுல் காந்தி வந்து அதான் சொல்கிறார், 100% பெர்ஃபெக்ஷன் எங்கேயுமே இல்லாமல் இருக்கலாம். அதாவது ஹியூமன் நீட் சென்டர்டு இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க சில குறைகள் உள்ளவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையவே குறை சொல்லிட முடியாது. குறைகள் உள்ளவங்களும் நீங்கள் சரி பண்ணணும், அதை விட்டு கொள்கையை வந்து மாற்றிடக்கூடாது. அதனால் இன்னைக்கு உள்ள பிரச்சனையை பற்றி அவர் ரொம்ப சரியாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் வளரும் ஆனால் வேலையில்லா திண்டாட்டமும் பெருகும் அப்படிங்கிறது வந்து சரியான அதுதான் அவர் சொன்னார். பாரத் ஜோடோ யாத்திரையை பத்தி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் 4000 கிலோமீட்டர் நடந்தேன் உண்மைதான், ஆனா நடக்கணுங்கிறதுக்காக நடக்கல, எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வேற வழியே இல்லாம போச்சு, மக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்பதற்கும் எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம போச்சு, அதனால நாங்க வந்து நடக்க வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்றாரு. நியாயமான நேர்மையான ஊடகங்கள் வேணும் அப்படின்னு சொல்றாரு. நியாயமான நீதித்துறை சட்ட அமைப்பு வந்து நியாயமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் ஆணையம் நியாயமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எளிய மனிதர்களுக்கு நிதி உதவி எளிதாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், நாட்டு நிர்வாகம் வந்து நாடாளுமன்றத்தோடு 2.5 கலந்து போய் இருக்குது, அது வந்து பக்கச்சார்பு இல்லாம விலகி நின்று நிர்வாகத்தை நடத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான விஷயங்களோட சேர்த்து இந்தியா எதிர்நோக்குகின்ற சிக்கலாக, மிகப்பெரிய சிக்கலாக தீண்டாமையை உள்ளடக்கிய சாதிய படிநிலையையும் சொல்றாங்க. அவர் ராகுல் காந்தி வந்து இந்தியாவுடைய உள்ளமைப்பை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டார். முதல்ல அரசியலுக்கு வந்தபோது அந்த அளவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஹி ஹஸ் லேர்ன்ட் அண்ட் ஹி ஹஸ் லேர்ன்ட் ஃபாஸ்ட். இந்த நாட்டில் உள்ள அடிப்படை கோளாறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அவருக்கு வந்து தெளிவு இருக்கு. அதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவு இருக்கு. ஆனால் அதுக்கு அவருக்கு பின்னாடி வந்து யாருக்காக பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களெல்லாம் அவருக்கு பின்னால் திரண்டு வர வேண்டும். அதுக்கான சூழ்நிலை வந்து உருவாகணும். அதுல அவர் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து வந்து பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு சார். இன்னைக்கு தேதியில அரசியல்வாதிங்கிற பிம்பம் வந்து நம்பகத்தன்மை இல்லாம இருக்குது. அந்த பிம்பம் ரொம்ப சரிஞ்சு போய் கிடக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள் மக்களோடு நெருக்கமாக இல்லை, மக்களுடைய கருத்தை கேட்பவர்களாக இல்லை, கேட்டாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட நிறைவு செய்யலாம் சார். அதை விளக்கமாக அதை விளக்க முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கிறேன் சார். இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்குங்கிறது நிஜம்தான். அரசியல்வாதினாலே அவங்க வந்து அவங்களுடைய நேர்மைத்தன்மையை சந்தேகிக்கிறது,
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆனால் அது உண்மையானது. அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கார். அதை நீக்குவதற்கு அரசியல்வாதிகள் தான் முயற்சி எடுக்க வேண்டும். தங்களை தாங்களே மக்கள் சேவகர்களுக்காக மக்களிடம் நிரூபித்துக் கொள்ள வேண்டும். அந்த ராகுல் காந்தி சொன்னது, ஐ வில் கன்சிடர் இட் அ கிளாரியன் கால் டு த பொலிட்டிக்கல் கிளாஸ். அவங்க தங்களை பற்றி தே ஷுட் டூ சம் செல்ஃப் அனாலிசிஸ். அது உண்மைதான். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.